திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் வாசலை மறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கிராம பெண்கள் குவிந்ததால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டனமாணிக்கத்தில் உள்ள அரசு கையகப்படுத்திய 2 ஏக்கர் 10 சென்ட் இடம் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களில் வீட்டுமனை இல்லாத ஏழை மக்களுக்கு மனையிடம் வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு விவசாய சங்கம் மாவட்ட செயலாளர் மோகன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் முருகேசன் முன்னிலையில் நடைபெற்றது. அண்ணா சிலையிலிருந்து கண்டன முழக்கங்கள் எழுப்பியபடி பேரணியாக வட்டாட்சியர் அலுவலகம் வந்த இந்த அமைப்பினர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் செல்ல முயற்சித்தனர். ஆனால் நகர் போலீசார் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் வாசலை வழிமறித்து தரையில் அமர்ந்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 ஆண்டுகளாக வீடுகள் இல்லாமல் அவதிப்பட்டு வாழும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க முயலும் அதிகாரிகளை கண்டிக்கிறோம் என முழக்கங்கள் எழுப்பினர். பின்பு வட்டாட்சியரை சந்தித்து மனு வழங்கினர். இதனையடுத்து வட்டாட்சியரின் பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் கிராம பெண்கள் ஆர்ப்பாட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி கலைந்து சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய தொழிலாளர் கள்ளல் ஒன்றிய செயலாளர் பாலு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் அமானுல்லா, விவசாய சங்க கள்ளல் ஒன்றிய செயலாளர் மாதவன், ஜனநாயக மாதர் சங்கம் சுபாஷினி, ஓவியம், கண்டனமாணிக்கம் கிளை செயலாளர் அழகப்பன், போஸ், பீர் முகமது மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கொடுக்காம ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறதா நாங்க அறியணும். அப்படியே ஒரு செய்தி விக்கிறாங்க, கொஞ்சம் விக்கிறாங்க, காசு வாங்கிட்டு விக்கிறாங்க. இந்த சர்வே நம்பர்லாம் போட்டுருக்கோம் பாருங்க. சரி அம்மா இங்க பாருங்க.